வணக்கம். அடுத்த ஒரு காரியம் செய்ய போகிறேன். சரியா தவறா பலன் தருமா என்னங்கிறது தெரியல. 3 வருஷமாக வீட்டில் நோயாளியே உட்காந்தாச்சு. இப்படி காலத்தை ஓட்டிட்டேன். வெளியே இங்கே போகலை, வேறு வைத்தியமும் தேடலை. ரொம்ப போராடி ஒரு நண்பரை எடுத்த ஒரு முன்னெடுப்பால் அது கொடுத்த தொகையை ஒரு 20,000 மொத்தம் ஒரு 30,000 பணம் எடுத்து தயார் பண்ணிக்கிட்டு மருத்துவமனை நோக்கி போகிறேன். சித்த மருத்துவம் வித்ததில் போகிறோம். போகிறதுக்கே இப்போ 5,000 6,000 செலவாகுன்னு வச்சுங்க. இதில் ஒரு நாள் இருக்கணுமா, ஒரே நாளில் முடிஞ்சிருமா, இல்லை 2 நாள் ஆகுமான்னு தெரியல. இதில் எடுத்து தனியாக போகிறதுக்கு முடியல, தனியாக போக முடியாது. நல்லா நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு போகிறேன். 2 பேர் தான் போய் தங்க போகிறோம். 2 நாள் ஆகுமா 3 நாள் ஆகுமான்னு தெரியல. இந்த முயற்சி எப்படி இருக்க போகுது, என்ன போகுது தெரியல. அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்காமல் இப்படியே உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒரு பயம்தான். ஏன்னா இப்போ நடக்க முடியாமல் எந்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நடக்க முடியல. பக்கவாதம் வந்தது. இப்போ நடக்க முடியாமல் உட்காந்துருந்தோம். அப்புறம் திரும்ப கொஞ்சம் பிசியோதெரப்பிலாம் பண்ணி வாக்கிங் அளவுக்கு போயிட்டு வந்தோம். வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்த மாதிரி இருந்தது. திரும்ப அதுவும் இல்லாமல் இப்போ வீட்டுக்குள்ளே நடக்க முடியாமல் போயிடுச்சு. பயம் வந்து போகிறதுனால சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போட்டு இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். புதன்கிழமை மருத்துவமனைக்கு போகிறோம். எப்படி இருக்க போது தெரியல. வீட்டுக்காரம்மா தனியாக இருக்கிறது அவங்களுக்கு இது வரைக்கும் தனியாக இது வரைக்கும் வீட்டில் தனியாக இல்லை. அவங்களுக்கு முடியல. அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. உடம்பு ஒவ்வொரு இடத்துலையும் சிக்கல் இருக்குது. போராடுறாங்க, எனக்கும் போராடுறேன். 2 பேரும் ஒரு கணவன் மனைவி இருக்கிற வயசான காலத்தில் 2 பேரும் நோயாளி இருக்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஒரு நல்ல தீர்வு கிடச்சி போச்சு, ஒரு மாற்றம் வருது, வைத்தியத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுமா, அல்லது இன்னும் புதுசாக ஒரு முயற்சி எடுத்தோம், ஏமாந்து போயிட்டோம், சரியாக வரல சொல்லிட்டு திருப்பி பழைய மாதிரி வந்து வீட்டில் வந்து உட்காருவோமா, ஒன்றும் புரியலை. எதையும் செய்யாமலும் இருக்க முடியல, செஞ்சாலும் நமக்கு முடிவு கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது உண்மையிலே. அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறது அவர் வித்தியாசமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பிள்ளைகளை பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்ம 2 பேரும் உட்காந்து போராடிட்டு இருக்கோம். ரொம்ப கொடுமையாக இருக்குது. மனைவி ஒரு நோயாளியாக பார்த்துட்டு நான் படுற வேதனையும், நான் படுற வேதனையை மனைவியை பார்க்கறது கொடுமையாக தான் இருக்குது. என்ன செய்ய போகிறோம்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதி செத்துடலான்னா நான் தயாராக இருக்கேன். மனைவி தயாராக இல்லை. அவங்க வாழ்ந்து பார்க்குறோன்னு நினைக்கிறாங்க. பெரிய போர்க்களமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும். அவங்களுடைய எவ்வளோ அவங்க நடக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. எத்தனை நாளைக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும்? அவங்களுக்கு ஒன்று நாள் என் நிலைமை என்ன ஆகுது, எனக்கு ஒன்று அவங்க நிலைமை என்ன ஆகுது? புரியாத புத்தியாக இருக்குது வாழ்க்கை. நான் புலம்புறது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். இப்படிலாம் ஒரு நிலைமை உங்களுக்கு வரும். ஏன் இப்போ இந்த 60 வயசு 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு அதை நினச்சி பாருங்கள். இப்படி ஒரு சூழல் வந்தால் என்ன பண்ண போகிறோம்? என்னுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்க, முடிவெடுங்க, நல்ல முடிவெடுங்க. நல்ல முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டேன். முடிவு எடுத்துருக்கலாம். நான் நல்லா ஓடுறப்போ வர்றப்போ நடக்கிறப்போ நான் முடிவு எடுத்துருக்கலாம். எது பண்ண முடியாது. நான் வீட்டில் உட்காந்துருட்டேன், ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துருந்தேன். எனக்கு எந்த முடிவு எடுக்க முடியாது. அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய பாடத்தை படிங்க, நல்ல முடிவு எடுங்க. நல்லா கஷ்டப்படக்கூடாதுங்க. கணவன் மனைவி தனிமை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படவே கூடாது. கொடுமையான வாழ்க்கை அது. இந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு அமைஞ்சிடக்கூடாது. நல்ல முடிவு எடுங்க, முயற்சி பண்ணுவோம். புதன்கிழமை போயிட்டு வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நன்றி.